அவன் நிறுத்த சொல்கிறாங்க. அவரை பின்னாடி வந்துடலாம். ஓட்டி பார்த்தேன். அப்புறம் அவரை பின்னாடி வரான். ரொம்ப லாங் ஆகிடும். இவங்க வேறு முன்னாடி போகிறான். 2 கிலோ டிஸ்டன்ஸ் வேறு வேறுமே ஆகிடும். இந்த பேக் வேற மொட்டார் ரச்சுன்னு இருக்கு மூஞ்சிலேயே. நான் டைகர் தான் வரான்னு நினச்சேன். இங்கே கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபுல் கிளைமேட்டாக தான் இருக்கு. வரட்டும். அவன் வரட்டும். அவன் வண்டி போக மாட்டேது, பொறுமையாக வருது. அதனால தான் நானும் பொறுமையாக வந்தேன். இது அவன் டியூக் எடுத்துனா என்னது நம்ம போயிட்டு இருக்கலாம். அப்போ அவன் நிறுத்த சொல்கிறாங்க. சென்னை சென்னை. நீங்கள் எந்த ஊரா? ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க. நான் சொல்கிறேன். எடுக்கா. பைக் இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். பைக் இது போட்டு இப்போதான் எடுத்தீங்களா? எடுத்து ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, பாய்.
ஓகே ப்ரோ. இந்த ஊரா நீங்கள்? பாய் ப்ரோ. அவர் அப்போவே அங்கே கூப்பிட்டாரு, நான் பார்க்கல போல இருக்கு. வண்டி இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இன்னும் 110 கிலோமீட்டர் தான். அப்பா இவ்வளோ சத்தத்தில் நான் பேசினாலும் கேட்காது, அவ்வளோ காத்தடிக்குது. நாய் செத்துட்டு இருக்கு, அதனாலேயே ஏற்றிட்டு வரேன். நாய் வச்சு கண்டமாக்கி வச்சிருக்காங்க. இந்த க்ளோவ் இன்னொரு காரணம்னா டச் ஒர்க் ஆகும், அதனால தான் நான் இது வாங்கினேன். இப்போ நான் அதை வந்து லோக்கல் யூஸ்க்கு வச்சுப்பேன், இன்னொன்று வந்து வேறு வாங்குவேன். பட் இதுவே நல்லா தான் இருக்கு. போதான் போறானுங்க. இந்த வந்து டிராஃபிக்ல ஓட்டதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடிலாம் சூப்பரா இருக்கும். கரெக்டா வந்து ஒரு கரெக்டான வண்டி இது. ஆனா அதைதான் இப்போ ஏதோ வந்து இந்த மாடல் ஸ்டாப் பண்ணிட்டு புது மாடல் விடுறாங்கல்ல, அதுதான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அது எல்லாமே இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, டிஸ்பிளே மாத்திட்டானுங்க, பிரேக்கிங் சிஸ்டம் மாத்திட்டாங்க.
அந்த வண்டியில வேட்டையும் ஏற்றிடுவானுங்க எப்படியோ. ZX 10R எவ்வளோ ஏறிச்சுன்னு தான் சொன்னாங்க. 1 lakh நான் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுவும் ஏறிட்டு இருக்கும். இந்த மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இருக்கு இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் இருக்கிறது வந்து இருக்கு. அது கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த வண்டி இருக்கும். இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த வண்டி வராது திரும்ப. நல்ல ரோடு ஆனா இது வேற டப்பா நச்சு டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கு. கேரளாவில் அவங்க அந்த வண்டி வச்சுன்னு எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் ஸ்பீட் கேம் இருக்கு, எங்க பார்த்தாலும் போலீஸ் நிக்குது. எப்படிதான் ஓட்டுறான்னு தெரியல. எக்ஸாஸ் போட்டாலும் அவங்க பிடிப்பானுங்க, ஃபைன் போடுவானுங்க. லஞ்சு வந்து சேலம் தான். சேலம் போயிட்டு தான் லஞ்சு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். வண்டி நிறுத்தினாதான் வெறுப்பாக இருக்கு. கொஞ்சம் தூரம் நிறுத்தலாம், 2 மாசமா நிறுத்திருந்தா தான் வெறுப்பாக இருக்கு. ரன்னிங்லேயே இருந்தால் ஒன்றும் தெரியல, நல்லா இருக்கு. எனக்கு என்ன இந்த இடத்துல பெட்ரோல் நான் போட்ட மாதிரியே இருக்கு. ஏற்கனவே அந்த ரூட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். அவனும் வருஷம் அதுக்குள்ள வண்டியும் பாவம் கதற விடக்கூடாது. நான் பேக் வேற மாட்டின்னு இருக்கேன், அதனால தான் வந்து லைட்டா இழுக்குதான். அப்படிதான் வரணும்பா. இப்படியும் அப்படியும் ஊஞ்சல் ஆனாதான் கரெக்டா இருக்கும். ஸோ அது வேற லைட்டா இழுக்குதுல்ல பின்னாடி, அதனால தான் பெயினா இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நம்ம உள்ள தமிழ்நாட்டில் வந்துட்டா பாரத் தான் நிறைய இருக்கு. அது என்னன்னு தெரியல. அங்கே போனால் பாரத்தே கிடையாது. ஹெச்பி இருக்கு, இந்தியன் ஆயில் தான் நிறைய இருக்கு. அது எவ்வளோ பாரத் இருக்கு. அங்கேயே 2 இருந்ததா, அதுக்கு முன்னாடி 1 இருந்ததா, அது 4. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொன்று வரும் பாருங்க. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் ஸ்பீட்ல, அதான் அந்த வண்டியால கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஸ்பீடில் போனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம். அதை விட்டுட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸ்பீடில் போனாலும்
ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தான் சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இம்பாக்டை வந்து பாடி தாங்காது. நான் சொல்றது கீழே விழுறது இல்லை, முற்றத்தை சொல்றேன். கீழே விழுத்துல கூட மிஸ் ஆகி தப்பிச்சுக்கலாம். முற்றத்துல கஷ்டம். சொல்ற வலிக்காதா? வேற ஜிம்முக்கெல்லாம் போவோம்னா தண்ணி குடிக்கலாம், உடம்பு பயங்கரமா இழுக்கும், கிராம்ப் ஆகும். நாங்க ஓட்டும் போது வால்பாறையில நிறுத்தி வச்சிருந்தேன் வண்டியை, அந்த கூழாங்கல் கிட்ட. அதுக்கப்புறம் நான் ஓட்டிட்டு இதுக்கு போயிட்டு வரேன், அந்த மேல வியூக்கு போயிட்டு வரேன். எனக்கு அப்போ வந்து ஒரு மாதிரி இருந்தது. இது கீர் போடும் போது இடிக்குதேன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்பந்தான் பார்த்தா இதை அவன் சுத்தி விட்டுருக்கானு. என்னோட அளவு தெரியும்ல, அந்த அளவுக்கு தான் நான் புடிச்சு போடுறேன், அதனால இடிக்குது. என்னன்னு பார்த்தா இதை வந்து திருப்பி விட்டுருக்காங்க, அதனால இடிக்குது. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி விட்ட பிறகு இப்போ கட் ஆயிடுச்சு. நானும் பயந்துட்டேன், கிளச்சு எதனா ஆயிடுச்சா இல்லைண்ணா இது எதனா ஆயிடுச்சா அப்படின்னு. கீர் போகும்போது டடக் டடக்குன்னு சவுண்ட் வரும், நான் போடுற சவுண்டே வராது. என்ன டடக்குன்னு சவுண்டு வருதுன்னு பார்த்தேன். அப்புறம் என்ன தெரிஞ்சுது எனக்கு, கிளச்சு நான் வச்சிருக்க செட்டிங்க்கு வந்து நான் பிடிச்சி போடுறதுக்கு வந்து அது கரெக்டாக விழ மாட்டுது. ஸோ அப்புறமா நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட இதுக்கு வச்சு வரோம், சரியாயிடுச்சு. அப்படியே சாஞ்சின்னு வருது, இப்படிதான் அப்படியே கவுந்துரும் பக்கத்தில் யாருன்னா போனா. அதுதான் இன்ஸ்டாகிராம்ல வரும், அந்த மாதிரி இந்த மாதிரி தான் உண்டு வருது ஃபுல்லா. அதெல்லாம் எப்படி சாஞ்சிருக்கு, அப்படியே பக்கத்துல எதனா வண்டி எதனா போனா அப்படியே கவுந்துரும். அது எந்த நேரத்துல கவரும் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம நேரம் சரியில்லை, நம்ம மேல தான் கவரும். லூசு தாயோடி. அப்படியே வரான் ரைட்ல. அதுல வேற பாட்டு ஹெட்செட் வேற, பாட்டு கேட்டுனே ஓட்டுறது, இல்ல போன் பேசினே ஓட்டுறது. சேலம்க்கு ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு, போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஏற்காடு போகும்போது ஃபர்ஸ்ட் தானே அது ஒரு லாங்காக போனது, அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு 200 கிலோமீட்டர் வந்து ஒரு ஈஸியாக தாண்டி வந்துட்டோம். 200-250 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் ஈஸியாக. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வால்பாறைன்றது வேணாம்,
கிட்டேயே போயிட்டு வந்த வருஷம் தான் ஏற்காடு வரைக்கும் போனது. ஆனால் வால்பாறையா ஏற்காடுன்னு என்ன கேட்டால் எனக்கு ஏற்காடு தான். வால்பாறை கிடையாது. அந்த அத்திரப்பள்ளியில் வந்து நம்ம காலையில் போயிருந்தா யானை பார்த்துருக்கோம், அதை பார்த்துருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதுக்குன்னு திரும்ப இவ்வளோ தூரம் வரணுமா? அது வேறு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட்டில் போகிறதுக்கு அவ்வளோ தூரம் திரும்ப வரணும். போகலாம். மேபி கேரளாவுக்கு வர மாதிரி இருந்தால் அந்த சைடு வேணால் போயிட்டு அப்படியே இந்த சைடு சென்னைக்கு வந்துடலாம். அப்படி வேணால் அடுத்த டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ ஒன்றும் அவ்வளோ தெரில. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது போகும்போது நாங்கள் வந்து அந்த ஏற்காடையே ரெண்டாக பிரித்து தான் போனோம். இங்கேருந்து ஏற்காடுலேருந்து இதுக்கு போனோம்ல, ஐயோ வாணியம்பாடியிலேருந்து தான் சென்னைக்கு போனோம். வாணியம்பாடியிலேருந்து சென்னை வந்து ஒரு 200 கிலோமீட்டரோ சம்திங் அவ்வளோதான். ஆனால் அது போகிறதுக்குள்ளே கதறி உடம்பு கதறிச்சு. ஏன்னா வெயில், அப்போ செம்ம வெயில், செப்டம்பர் நினைக்கிறேன், செம்ம வெயில். இன்னொன்று என்னன்னா எந்த ஒரு கியர்ஸும் இல்லை. அப்புறம் எங்கே லேக் ஆச்சுன்னா கிளம்புந்தே 10 மணிக்கோ 11 மணிக்கு தான். அதுக்கப்புறம் எங்கே லேக் ஆச்சுன்னா கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட லேக் ஆக ஆரம்பிச்சிது. செம்ம டிராஃபிக்கு போகவே முடியல. அன்றைக்கி வேறு விநாயகர் சதுர்த்தி வேறு போல இருக்குது. அதனால் வானகம் தாண்டோன்னே நவரவே முடியல. அதுக்கப்புறம் தான் உள்ளே பூந்து அண்ணா நகரில் பூந்து அதுக்கப்புறம் கீழ்பக்கம் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். அந்த வெயிலில் ஓட்டி என் கை இந்த இடம்ல, இந்த இடம் 2 சைடு அப்படியே கருப்பாய் தோல் உரியவே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில், சன்பர்ன் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இந்த தடவை ஆகாது, இந்த தடவை எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா போன தடவை பண்ண தப்பெல்லாம் இந்த தடவை நான் பண்ணல நிறைய. மான் மட்டும் தான் பார்த்தேன் காட்டுக்குள்ள, வேற எதுவும் பார்க்கல. இதுல ஷாக்கிங்கே என்னன்னா காட்டுக்குள்ள பூனைய பார்த்தேன். பூனைய போய் விட்டு வச்சிருக்கேன் எல்லாம். அதனால வீட்டுல இருந்து ஓடி வந்துருக்கும் போல இருக்கு. அது இருக்கு பூனை. கால் வலிக்குது போல இருக்கு. ஆமா, ரொம்ப மடக்கின மாதிரியே இருக்கும் அந்த வண்டி. நல்ல வண்டி தான், நல்ல மைலேஜ், செம்ம மைலேஜ் இருக்கும் அந்த வண்டி. அவன் வண்டி எடுத்துருந்தாங்க, எத்தனை வந்திருந்தா கூட பெட்ரோல் நிறைய போட்டிருப்போம் உங்களுக்கு. இந்த வாட்டி சரியான மைலேஜ் தான். போறான் பாடுறா டைகர் போறான் பாடுறா. அந்த போனான் பாரு, இப்போதான் போ நிக்கிறானா இல்ல போறானா பாரு. அங்க இருக்குல்ல, அதெல்லாம் வந்து துணி கிடையாது, அது நாய் அச்சு போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஸ்பேர் இருக்கு பாருங்க, புரியுதா? நாய் இதெல்லாம் ஃபுல்லா தெரிச்சிட்டு இருக்கு. காலையில நடக்குது, இதெல்லாம் நிறைய இருக்கு. ரோடு ஃபுல்லா நாய் தான், அப்படியே செத்து கிடக்குது. 60 kilometers only. Hey, இவன் முன்னாடி போயிட்டான். நான் இவனை தேடினா எங்க பின்னாடி என்ன வரான்?
ஆப்போசிட்ல ரோடு போடுறாங்க போல இருக்கு. எல்லாத்துலயும் நாய் தான் அடிப்பட்டு வருது. ரோடு ஒர்க் இருக்கு போல இருக்கு. சைட்ல போட்டிருக்கு போர்டு. செம்ம டிராஃபிக்கா இருக்கு. இல்ல அவ்வளோ டிராஃபிக்லாம் இல்லை. பக்கத்துக்கு இது கிளியர் ஆயிடுச்சு. பெட்ரோல் வர இல்லை. 100 பாயிண்ட் தான் இருக்கு போடணும். டேங்க் ஃபில் பண்ணி 231 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ போடணும், பெட்ரோல் வர போடணும். இப்போ திரும்ப டேங்க் ஃபில் பண்ணேன். இன்னும் 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 45னா அதான் 280 290 47 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மலை கலரே பாருங்க, ப்ரௌன் கலர்ல இருக்கு. இது ஒரு வகையான மலை போல இருக்கு. இங்கெல்லாம் வெயில் கம்மியா இருக்கு. மழை எல்லாம் பக்கத்துல இருக்கிறனால வெயில் கம்மியா இருக்கு போல இருக்கு.